வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாய் சுப்ரா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, அம்மா கையால் காளை மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா மீன் க்ளீன் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். காளை மீன், இறாலு, கவுதாரி மீனா? மீன் நல்லா இருக்குன்னு பாருமா. மீன் நல்லா இருக்குல்ல? மீன் நல்ல மீன் தான். மார்க்கெட்டில் மீன் மார்க்கெட்டில் தான் வாங்கினது. இது மீன் வந்து 600 கிலோ, 700 கிலோ, 700 காளை மீன். கூட தான் இருந்துச்சு. இதான் வந்து எங்கள் வீட்டு சமையல் அறை. தக்காளி, வெங்காயம் எல்லாம் ரெடி ஆகிட்டு, இங்கிட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். 2 மாங்காய் 40 ரூபா. 2 மாங்காய் 40 ரூபா. 2 மாங்காய் 40 ரூபாமா? சமையல் அறை பாருங்கள், எவ்வளோ பூ இது என்னது கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சமையல் அறை, விறகெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி காமிச்சிருப்பேங்க சமையல் கொட்டகை. இதில் தான் வச்சு இப்போ விறகடுப்பில் தான், மண் சட்டியில் விறகடுப்பில் காளை மீன் குழம்பு. காளை மீன், இறாலு அரிஞ்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மீன் இன்னும் க்ளீன் பண்ணவில்லை. காளை மீன் நான் சாப்பிட்டது இல்லைம்மா, நல்லா இருக்கும். மீன் நல்லா தானம்மா இருக்கு? கெட்டு போகல? சூப்பராக இருக்கா? கெட்டு போகல. இதுதான் வீட்டுக்கு பின்னாடி. இது சமய கொட்டாக. இது வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஒரு கொட்டாய். இது பிளால் நிறையா இருக்காம்மா? இதில் இருக்கும். இதில் பிளால் இருக்காது. இருக்கு 2000 வாங்கி வச்சிருக்கா. அது கொண்டு வர வேண்டியதானே மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் தொட்டியடி. தொட்டியலில் வந்து அம்மா மீன் க்ளீன் பண்ண போகிறாங்க. அம்மா உப்பு போட்டு அலசணுமா, சும்மா அலசினா போதுமாம்மா? நல்லா இருக்கும். மீனை சுத்தம் பண்ணிடணுங்க. இதில் வந்து சும்மா பிளாலு, அந்த சின்ன கொழுப்பாக இது நம்ம குடல்லாம் இருக்கும், குடல் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா. ஓகே, சுத்தம் பண்ணிட்டு வரட்டும். அடுத்து வந்து குழம்பு எப்படி வைக்கிறது, எப்படி வைக்கிறது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சுத்தமாக அலசிச்சா மீனாக இருக்கு. மீன் நல்லா இருக்குணுமா? ரத்தமாக இருக்குல்ல? நேற்று பிடிச்ச மீனா? காளை மீனில் மல்லிப்பொடி, மிளகா தரமா, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, அப்புறம் நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு, அப்புறம் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி. அடுத்து லைட்டாக உப்பு போடு. இது என்ன பொடி? அம்மா உப்பு போடு. சால்ட், கல்லுப்பா, சால்ட் உப்பா, சால்ட் போட்டாச்சு. அப்படியே போட்டு பிசைஞ்சு வச்சிட வேண்டியதுதான். மீன் வறுவல் ரெடி. வறுவலுக்கு ரெடி. தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. முள்ளு ஊற்றுதா? ஓகே, வறுவலுக்கு ரெடி. அப்படியே ஊற வச்சுட்டு அடுத்து குழம்பு வைக்க வேண்டியதான். ஓகே, குழம்புக்கு மீன், வால், தலை, கொஞ்சம் இது என்னது முண்டமா, பயிர். ஓகே, இதில் தான் இப்போ சமையல் பண்ண போகிறோம். இந்த மண் சட்டி மேலே பாத்திரம்லாம் எடுத்துருவோம்.
இந்த மண் சட்டியில் தான் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு இதுதான். ஓகே, புளியை கரைச்சி வச்சாச்சு. புளியை கரைச்சி விடு. புளி இன்னும் கொஞ்சம் போட்டுரு. போதுமா? ம், குழம்புக்கா? ம், ம். இது இறால் வறுவலுக்கு தானே அது? இது எதுக்கு கொட்டுறப்ப? குழம்பு கரைக்கவா? ஓ, நல்லா இருக்கு நீ குழம்பு குறப்பா. சரி, அம்மா கையெல்லாம் மீன் குழம்புன்னு சொன்னேன். சின்ன திருத்தம். அம்மா வந்து மீன் மட்டும் தான் அழைச்சி கொடுத்தாங்க. இப்போ மனைவி கையால் மீன் குழம்பு வச்சு தர போகிறாங்க. வீட்டில் ஆட்டின நல்லெண்ணெய், வீட்லேயே ஆட்டின நல்லெண்ணெய். இது வீட்டில் எள்ளு போட்டு அதை காய வச்சு ஆட்டின நல்லெண்ணெய். ஊற்றியாச்சு நல்லெண்ணெய். வீட்லேயே செஞ்ச நல்லெண்ணெய்னால அது சாப்பிட்லாம். ஏன்னா சுத்தமான நல்லெண்ணெய், நேச்சுரல். அதனால் ஓகே, வெந்தயத்தை போடு. போதும் போதும். அப்பா புகை. ஐயோ, விரவு அடுப்புனாவே புகை தான். கரண்டி போய் எடுத்துகிட்டு வரேன். கரண்டி கட்ட முடியாது. கரண்டி நான் தான் எடுத்து கொடுப்பேன். எந்த கரண்டி? இதா, இதானே? இந்த கரண்டியா? ஓகே, கரண்டி. ம், ஊற்று ஊற்று. அதான் பொஸ்ஸுன்னு சவுண்டு வருமா ஒரு மாதிரி? அதில் நல்லா எரியணுமா? எண்ணெய் நிறையா இருந்ததுனால அந்த சவுண்டு இல்லையோ? இல்லைன்னா சார் வாசமாக இருக்குமா? சரி, கருவேப்பிலை போட்டல, அது ஏன் கருவேப்பிலை போட்டத? நல்ல வாசமா இருக்கும் மீன் வாசமா இருக்குமா? சைடு வந்துச்சுன்னா அது புகை என்ன அப்படி அடிக்குது? ஆனால் விறகடுப்புல சமைக்கிறது எவ்வளோ டேஸ்டாக இருந்த மாதிரி இருக்கும். வேலை ஆயிரும். அது என்ன கேஸ் அடுப்பு, அது நோக்குட்டு. கரண்ட் அடுப்பு நோக்குட்டு. விறகு அடுப்புன்னா விறகு அள்ளி போட்டோமா, டக்கு டக்குன்னு எரிச்சா சக்குன்னு வேலையை முடிச்சு போடும். இந்தா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மீன் வறுவல் ஆயிட்டு நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும். இந்த பக்கம் இந்த சமையல் கொட்டாயில் பாருங்கள், கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது. இங்கே அவிதான் அவிதான். பாப்பா 3:30க்குலாம் வந்துவான், வச்சு வந்துடுவான். நல்லா வெந்திருக்க. ஆஹா, செம்மையாக இருக்க. ஆயில் இவ்வளவு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆயில் வந்து வீட்லேயே ரெடி பண்ணதுனால நல்ல சுத்தமான ஆயில் தான். நல்லெண்ணெய் விட்டு விட்டு
இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு மீன் போடு வறுவலுக்கு. குழம்பு கொதிச்சு விட்டது. மீனை போடு. அடா 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 அடா, காலை மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. குழம்பு கொதிக்கிறத பார்த்தாவே இப்போயே சாப்பிடும் போல் தோணுத. வாழை இலையை பறிச்சுட்டு வந்து இன்னைக்கு ஒரு புடி வாழை இலை அறுத்துட்டு வரேன். தெரியுது தெரியுது. வெந்துட்டு மீன் பூண்டா. ஓகே, என்னதுமா? இல்லையே, நல்லா தானே எடுத்தேன் பூண்டை. நல்லா தான் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு. எப்படி நல்லா இருக்கா மீன்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சும்மா மெசேஜ். ஏமா இவ்வளோ பெருசு? பள்ளையம் போடுற மாதிரி. சரிதாண்ணா. சூப்பராக இருக்கு குழம்பு. வைங்க 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 இலையில. மாமா வந்து எடுத்து வேறு என்னது திறந்து பார்த்து